உருவாக்கி காத்து வருபவள் அன்னை பராசக்தி. அவளே அனைத்துக்கும் அதிகாரி. அசுரர்களை அழித்து தேவர்களை காத்து வந்த அந்த தேவிதான் இன்று தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றி வருகிறாள். இத்தகைய இந்த நாயகிதான் நாகாத்தம்மன், முத்துமாரி, ஒருத்தியே. ஆனால் உலகில் வாழும் ஜீவகோடிகள் உய்வதற்காக அந்த சக்தி 5 பெரிய உருவங்களாக பிரிந்து நன்மை அளிக்கின்றார்கள். அத்தகைய உருவங்கள் முறையே துர்காதேவி, லக்ஷ்மி தேவி, ஸ்ரீ சரஸ்வதி தேவி, சாவித்ரி தேவி, ராதாதேவி என்று அழைக்கப்படும். கணேசனுக்கு தாயாக விளங்குகிறாள். சிவபிரான் காதலியாகவும், விஷ்ணுவின் மாயையாகவும், பூரண பிரம்ம சொரூபிணியாகவும், பற்றினவரை பாதுகாக்கும் தேவியாகவும், வேண்டிய யாவும் வழங்கும் அன்னையாகவும், சித்தர்களின் தலைவியாகவும் இருப்பவள் இப்பெருமாட்டி. பசி, தாகம், ஒளி, சோம்பல், தயை, கருத்து, சாதி, பொறுமை, பிரம்மை, ஞானம், மகிழ்ச்சி, செல்வம், வீரம் ஆகிய அனைத்துக்கும் அதிதேவதை இவளே. இத்தனை குணங்களையும் கொண்டு நம்மை காத்து வருபவள்தான் இந்த துர்காதேவி. ஐயப்பன் தாங்கல் ஆலயத்தை தரிசிப்பதற்கு முன் அன்னை துர்காதேவியின் பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்த அன்னை துர்காதேவிக்கு ஒரு திருச்சந்நிதி நிச்சயம் உண்டு. சிவாலயங்களில் சிவனை வழிபட்டு பிரகாரத்தை வலம் வருகிற போது கோஷ்ட தேவதையாக இந்த துர்காதேவியை நாம் தரிசிப்போம். இந்த துர்காதேவி பெரும்பாலும் மகிஷன் என்று சொல்லப்படும் எருமை தலை கொண்ட ஒரு அசுரனின் தலை மீது காணப்படுவாள். இதனாலே அன்னைக்கு மகிஷாசுர மர்தினி என்கிற திருப்பெயரும் உண்டு. எத்தனையோ அசுரர்களை சம்ஹாரம் செய்தவள் அன்னை துர்காதேவி. அந்த வகையில் இந்த மகிஷனையும் சம்ஹாரம் செய்தாள். அந்த கதையை பார்ப்போமா? உலக நன்மையின் பொருட்டு பல கோலங்கள் பூண்டு பல அசுரர்களை அழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஜெகன்மாதாவுக்கு ஏற்பட்டது. மது கைடபர்கள், மகிஷாசுரன், இரத்தபீஜன், சண்டமுண்டன், தூம்ரலோச்சனன், சும்பன், நிசும்பன் என்று அதிவீர பராக்கிரமசாலிகளான அந்த அசுரர்களை தேவியினால் எளிதில் வெல்ல முடியவில்லை. எனினும் உக்கிரமாகி அவர்களோடு கடும் போர் நிகழ்த்தி இறுதியில் வெற்றி மாலை சூடிய வீரமாதாவை தேவர்கள் பலவாறு தோத்திரம் செய்தனர். அவளது வீரத்தை புகழ்ந்தனர். தங்களது நன்றியை தெரிவித்து மகிழ்ந்தனர். மகிஷாசுரமர்தினி எனும் அம்பாளின் திவ்ய நாமத்தினால் இடம்பெற்ற அந்த அசுரன் யார் என்று பார்ப்போமா? ஆதி காலத்தில் தனு என்ற அரசன் இருந்தான். அவனுக்கு ரம்பன், கரம்பன் என்ற 2 புதல்வர்கள். ரம்பனும் கரம்பனும் நன்மக்களைப் பெற கானகம் சென்று கடும் தவம் ஏற்றனர். பஞ்சநதம் எனும் புண்ணிய நதியில் இடுப்பளவு நீரில் நின்று கரம்பன் பல்லாண்டு தவம் புரிந்தான். ரம்பன் அதன் கரையில் ஆலமர நிழலில் பஞ்சாக்கினி நடுவில் இருந்து தவம் புரிந்தான். இவர்களது தவத்தால் கவலையுற்ற இந்திரன் முதலை வடிவில் சென்று கரம்பனின் காலை இழுத்து நீரில் மூழ்கடித்துக் கொன்றான். இதனால் மனம் வருந்திய ரம்பன் தன் சிரத்தை அறுத்து அக்னியில் ஹோமம் செய்ய முயன்றான். அப்போது அக்னி தேவன் அவன் முன் தோன்றி அவனை அதிலிருந்து தடுத்து அவன் விருப்பப்படி வரமளித்து மறைந்தான். இதன்பின் ரம்பன் ரம்யமான ஒரு காட்டுக்குள் சென்று விதிவசத்தால் ஒரு பெண் எருமையுடன் கூடினான். பின்பு அசந்தர்ப்பவசமாக அவன் இறந்து போனான். சிதை மூட்டி அவனது உடல் எரிக்கப்பட்டது. ரம்பனால் கருவுற்ற பெண் எருமை
அந்த சிதையில் பாய்ந்து உடன்கட்டை ஏறியது. அப்போது ரம்பனின் புதல்வன் எருமை தலையும் மனித உடலும் கொண்ட ரூபமாக சிதையிலிருந்து வெளிப்பட்டான். பயங்கரமான தோற்றம் கொண்ட அவன் மகிஷன் என்ற பெயர் பெற்று வாலிப வயதடைந்து அசுரவேந்தனாக முடிசூடி ஆண்டு வந்தான். ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போர் மூண்டது. அப்போது மகிஷன் மேருமலையை அடைந்து பிரம்மதேவனை குறித்து 10,000 ஆண்டுகள் கடும் தவம் செய்தான். இதில் மகிழ்ந்த பிரம்மதேவன் அன்ன வாகனத்தில் அவனுக்கு தரிசனம் தந்தார். அவனை மனமார வணங்கிய மகிஷன் சாகாவரம் வேண்டினான். அசுரர்கள் எதிர்பார்ப்பது இதைத்தானே? அதற்கு மறுத்த பிரம்மதேவன், ஒரு பெண்ணால் மாத்திரமே உன் மரணம் சம்பவிக்கும் என்று வரம் அருளினார். ஒரு பெண் நம்மை கொல்வதாவது என்று இருமாப்புடன் மகிஷாசுரன் தன் ராஜ்யம் அடைந்து கொடுங்கோல் ஆட்சியை துவக்கினான். மகிஷாசுரனுக்கு பயந்த தேவர்கள் மேருமலையை அடைந்து குகைகளில் பதுங்கி வாழத் துவங்கினர். அவர்கள் எவ்வளவு ஆண்டுகள்தான் இவ்வாறு தலைமறைவாக வாழ முடியும்? எனவே எல்லோரும் ஒன்று கூடி பிரம்மலோகம் சென்று நான்முகனை சேவித்து தாங்கள் படும் துயர்களை விளக்கினார்கள், அழுதார்கள். மகிஷாசுரன் தன்னிடம் இருந்தே வரம் பெற்றிருப்பதாலும் ஒரு பெண்ணால்தான் அவன் அழிவான் என்பதையும் பிரம்மா அவர்களுக்கு எடுத்து கூறினார். அப்போது மகாவிஷ்ணுவும் அங்கிருந்தார். தேவர்களின் இன்னல்களைக் கேட்ட மும்மூர்த்திகளும் கடும் சினம் கொண்டார்கள். அவர்களிடமிருந்து தனித்தனியாக அனல் வீசும் ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டு ஒரு தேஜோமயமான பெண்ணுருவம் தோன்றியது. பிரம்மனின் தேஜஸ் பிராமினியாகவும், விஷ்ணுவின் தேஜஸ் வைஷ்ணவியாகவும், ருத்ரனின் தேஜஸ் ருத்ரனியாகவும், முருகனின் தேஜஸ் கௌமாரியாகவும், இந்திரனின் தேஜஸ் ஐந்திரியாகவும், மகேஸ்வரரின் சக்தி மகேஸ்வரியாகவும், வாராகரின் சக்தி வாராகியாகவும், நிருதியின் சக்தி சிம்ம முகத்தோடு நரசிம்ஹியாகவும் வெளிப்பட்டு இறுதியில் எல்லா சக்திகளும் ஒன்று கலந்து கண்கள் கூசக்கூடிய ஜோதிமயமாக ஒரு பிழம்பு உருவானது. இந்த ஒளிப்பிழம்பு அந்த பெண் உடலில் ஐக்கியமாகி வெண்ணொளி வீசும் முகத்தில் கருவிழிகளும் பவழ உதடுகளுமாக அவள் திகழ்ந்தாள். தேவர்கள் அளித்த ஆயுதங்களைக் கொண்ட 18 திருக்கரங்களோடு சர்வாபரண பூஷிதையாகவும், 3 குணங்கள் 3 நிறங்கள் கொண்ட பிரபஞ்ச மோகினியாகவும், நித்திய சுந்தரியாகவும், ஈடில்லா ரூபவதியாகவும் விளங்கியவள் அன்னை பராசக்தியாக மாறினாள். உடனே இந்திராதி தேவர்கள் தங்களிடமிருந்து சேனைகளையும் அஸ்திரங்களையும் தேவிக்கு சமர்ப்பித்தார்கள். தேவியின் அழகு வடிவம் குறித்து கேள்விப்பட்ட மகிஷன் அவள் மீது மையல் கொண்டு அவளை மணக்கத் தூதுவிட்டான். அவனது கெட்ட எண்ணம் எடுபடாமல் போகவே தன்னை சார்ந்தவர்களுடன் மந்திராலோசனை நடத்திவிட்டு தேவியோடு யுத்தம் புரிய முன்வந்தாங்கள். நினைவுக்கு வருகிறதா? ஆலயத்திலே எண்ணற்ற சிறப்பான திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஆடித் திருவிழா வெகு சிறப்பான ஒன்று. அப்போது தீச்சட்டி ஏந்தி பக்தர்கள் வலம் வருவதைக் காணலாம். தீ மிதிக்கின்ற வைபவமும் அப்போது நடைபெறும். நேர்ந்து கொண்ட பக்தர்கள் அலகு குத்தி தங்களது பிரார்த்தனையை அன்னையிடம் தெரிவிப்பார்கள். இந்த ஆடித் திருவிழாவின் போது தீ மிதிப்பதற்காக எண்ணற்ற பக்தர்கள் அந்த தீக்குழிக்குள் இறங்கி அன்னையை ஜெபித்தபடி அந்த தீயில் நடந்து வருகிற காட்சியை காணலாம். ஆண்களும் பெண்களும் இந்த தீயில் நடந்து வருகிற போது ஒரு சிலர் தங்களது குழந்தைகளையும் சுமந்து கொண்டிருப்பார்கள். தங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களை, துயரங்களை இந்த அன்னையாகப்பட்டவள் அகற்ற வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த தீமிதித்தல் திருவிழாவில் பக்தர்கள் இறங்குகிறார்கள். துர்க்கை என்றாலே வெல்ல முடியாதவள் என்பது பொருள்.
இப்போது புரிகிறதா? இந்த அன்னையை எவராலும் வெல்ல முடியாது. எப்பேற்பட்ட அசுரனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அரக்கியாக இருந்தாலும் துர்க்கையிடம் மோத முடியாது. அதனால்தான் இந்த துர்க்கையை நாம் வணங்கி, உனது அருளை என் பக்கம் திருப்பு என்பது போல இந்த அன்னையிடம் மண்டியிடுகிறோம். ஐயப்பன் தாங்கல் ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயத்திலே கருவறையில் அன்னையாகப்பட்டவள் எப்படி குடிகொண்டிருக்கிறாள்? இதோ தரிசியுங்கள். பின் திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி, முன் திருக்கரங்களில் அபய வரத ஹஸ்தரம் தாங்கி ஒரு பீடத்தின் மீது அன்னையாகப்பட்டவள் அமர்ந்திருக்கிறாள். அன்னையின் முகத்திலே ஒரு புன்னகை காணப்படுகிறது. என்னை சரண் புகுந்தால் உங்களை நான் காத்தருள்வேன் என்பது போல சொல்லாமல் சொல்கிறாள் இந்த அன்னை. அன்னையின் கருவறைக்கு முன்னால் ஒரு சூலம் காணப்படுகிறது. பலிபீடம் காணப்படுகிறது. அன்னையின் வாகனமான சிம்மமும் காணப்படுகிறது. ஆலயத்திற்குள் நுழையும் முன் சுதையாலான விநாயகப் பெருமானையும் முருகப் பெருமானையும் தரிசிக்கலாம். அன்னையின் ஆலயத்திலே எண்ணற்ற திருச்சந்நிதிகள்: வரசித்தி விநாயகர், மகேஸ்வரி, வைஷ்ணவி, பிராம்ஹி, நவக்கிரகம் உள்ளிட்ட ஏராளமான திருச்சந்நிதிகள் காணப்படுகின்றன. ராகு பகவானின் அதிதேவதை துர்க்கை. எனவே துர்காதேவிக்கு ராகுகால வழிபாடு என்பது மிகச் சிறந்தது. ராகு தோஷத்தினாலும் சர்ப்ப தோஷத்தினாலும் களத்திர தோஷத்தினாலும் பாதிக்கப்பட்டவர்கள் ராகுகால நேரத்தில் துர்காம்பிகையை வழிபட்டால் நலன் பெறலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் ராகுகால வேளையில் இந்த ஐயப்பன் தாங்கல் துர்காம்பிகை ஆலயத்தில் சிறப்பான வழிபாடுகள் நடக்கின்றன. அன்னையை வணங்கும் விதமாக அனைவரும் தீபமேற்றி வழிபடுகிறார்கள். இந்த ஆலயத்திலே தீபங்களை ஏற்றுவதற்கு ஒரு தனியிடம் காணப்படுகிறது. அன்னையை மனதுக்குள் நினைத்து தீபம் ஏற்றி தங்கள் மனதுக்குள் இருக்கின்ற இருளை போக்க வேண்டும் என்பதற்காக அன்னையிடம் பிரார்த்திக்கிறார்கள். ஆலயத்திலே இன்னொரு சிறப்பான திருவிழா பூச்சுரிதல் வைபவம். மாசி கடைசி ஞாயிறன்று துவங்கி பங்குனி இறுதி ஞாயிறு வரை 28 நாட்கள் விரதம் இருந்து அன்னையை வணங்குகிறார்கள் பக்தர்கள். அம்மனை குளிர்விப்பதற்காக பக்தர்கள் பட்டினி விரதம் இருக்கிறார்கள். சூடு போன்ற நோய்களில் இருந்தும் அம்மை போன்ற நோய்களில் இருந்தும் பக்தர்களை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த துர்காதேவி அந்த காலகட்டத்தில் அருளுகிறாள். இந்த 28 நாட்களில் பூச்சுரிதல் விழா ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடக்கிறது. இதற்காக ஆலயத்திற்கு வருகிற பக்தர்கள் ஏராளமான பூக்களை கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்க்கிறார்கள். வேப்பிலைகளையும் சேர்க்கிறார்கள். இவை அனைத்தும் அன்னையின் மீது மழையாக பொழிவிக்கப்பட்டு அதன் பிறகு பக்தர்களுக்கு அவை பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. அன்னையின் பிரசாதத்தை தலைகளில் சுமந்து ஒரு நன்றி உணர்வுடன் ஆலயத்தை வலம் வருகிறார்கள் பக்தர்கள். பக்தர்களின் நலனுக்காக இந்த துர்க்கையே விரதம் இருக்கின்ற காரணத்தினால் பானகம், இளநீர், துள்ளுமாவு, வெள்ளரி பிஞ்சு போன்றவற்றையே அன்னைக்கு நிவேதனமாக படைக்கிறார்கள். கிருஷ்ண அவதாரத்தோடு தொடர்புடைய தேவி என்பதால் அஷ்டமி, நவமி தினங்களும் துர்க்கையை வழிபட உகந்த தினங்களாக கருதப்படுகின்றன.
பக்தர்களுக்கு பகைவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களோடு அவர்கள் உடம்பில் காமம், மோகம், மதம், மாச்சரியம், அசூயை என்கிற எதிரிகள் உள்ளனர். இந்த எதிரிகளை ஒழித்துக் கட்ட துர்க்கையின் துணையை நாம் நாட வேண்டும். கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, புயல், பூகம்பம், எரிமலை, தீ கக்குதல் முதலிய இயற்கை உத்பாதங்களை அன்னை பராசக்தியின் ஊழிக்குத்து என்று பாரதியார் கூறுகிறார். இத்தகைய கஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கவும், இயற்கை சீற்றங்களில் இருந்து தப்பவும் துர்க்கையின் தயவு அவசியம். துர்கா சப்தசதியில் ஒரு ஸ்லோகம் அழகாக இந்த கருத்தை கூறுகிறது. அம்மா, துன்பம் வரும்போது உன்னை நினைத்து ஆராதிப்பவர்களின் அச்சத்தை அகற்றுகிறாய். ஏழ்மை, துக்கம், அச்சம் ஆகியவற்றை காற்றினில் தூசு போல் மாற்றுகிறாய். உன்னை போன்ற கருணை உள்ளம் யாருக்கு உண்டு? உண்மைதானே? எல்லாவற்றில் இருந்தும் நம்மை காப்பவள் அன்னை துர்காதேவிதான். அது இயற்கை சீற்றங்கள் ஆகட்டும், இல்லங்களில் ஏற்படுகிற சீற்றங்கள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அன்னையை சரண் புகுந்தால் அன்னையாகப்பட்டவள் நம்மை காத்து அருள்வாள். அன்பை பொழிபவளும் அவளை, அடக்கி ஆள்பவளும் அவளை. நாம் எப்படி வாழ்கிறோம், நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்தே தெய்வங்களின் ஆசிகள் கிடைக்கின்றன. மனதிலே நல்ல எண்ணங்கள் வேண்டும், புத்தியிலே நற்சிந்தனைகள் வேண்டும், பக்தியிலே மனம் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் சக்தியாகப்பட்ட துர்காதேவி நம்மை ஆட்கொள்வாள். சகல நலன்களையும் வழங்கி அழகு பார்ப்பாள். துர்க்கையின் திருவடிகளை பணிவோம், அவளது நல்லாசிகளை பெறுவோம்.